அரசியல் சூழ்நிலை 20% வாக்கு உள்ள அதிமுக கூட்டணிக்கு தேவைங்கிறதுக்காக அந்த கூட்டணியை அண்ணாமலை ஸ்பாயில் பண்ணுவாருங்கிற சூழ்நிலையில் அண்ணாமலை அதுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற கருத்துக்குள்ள தான் ஓடுது. என் கருத்து, ஒரு மிலிட்டன் பார்ட்டியான பாஜக கேரளாவில் 19% வளர்ந்தது. அந்த வளர்ச்சியை பெறாதது காரணம் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு சொதப்பல் கட்சி மாதிரி, ஒரு பாமக மதிமுக மாதிரி ஆனது தான். மற்ற ஸ்டேட்டில் வளர்ந்த ஒரு பெரிய வளர்ச்சியை இங்கே பெற முடியாதுங்கிறது முடியாமல் போயிட்டே. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்தவன், அந்த மிலிட்டண்டாக திங்க் பண்ணக்கூடியவன், ஒரு அறிக்கை ஐயா விட்டால் லட்சக்கணக்கான பேர் திரடக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தராக நிற்கக்கூடியவன், அந்த மிலிட்டன்சி எனக்கு இருக்கும். அதே இது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கட்சி 13 பேர் 14 பேரை திரட்டியெல்லாம் வாழ்ந்தவங்களுக்கு எப்படியாவது கூட்டணி போனால் போதுங்கிற எண்ண ஓட்டங்கள் தான் வரும். அந்த அந்த கண்ணோட்டத்தில் என் கருத்தான் நான் அதை முன்வைக்கிறேன். மற்றவங்க இன்னைக்கு 20% வாக்கு பலம் கொண்ட ஒரு எடப்பாடி கூட்டணிக்கு வராருன்னா அவரை ஏற்றுக்கிட்டு அதற்காக அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணலாங்கிற கருத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஸோ மாறி மாறி கூட்டணி போகிறது வளர்ச்சி கொடுக்காது, வீழ்ச்சி அடையக்கூடிய எடப்பாடியை ஏன் தூக்கி நிறுத்தணும்னு அண்ணாமலை கருதுறாரு. அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். அதுதான் மோடிக்கு நல்லதுங்கிறது என் கருத்தாக முன்வைக்கிறேன். எடப்பாடியை எம்பவர் பண்ணி விட்டா அவர் 20 சீட்டு 29ல் காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவாருங்கிறது என்னோட ஒரு கருத்தை வச்சு நான் முன்வைக்கிறேன். ஆனா அதிமுகவுடன் கூட்டணி வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு நீங்க உறுதியா இருக்கீங்க? அதிமுக கூட்டணி வந்தாச்சு, இன்னைக்கும் பார்க்கறதா சொல்றாங்க. எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். அவர் ஒரு 20% வாக்கு 2024-26 எடுத்தாருன்னா 29ல் அவர் 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எந்த காரணத்துக்கு நம்ம சசிகலாவை அடிக்கணும்னு சொன்னோமோ அந்த காரணம் மீண்டும் நிலை பெற்றுங்கிறதா நம்ம கருத்து. சசிகலாவை நம்ம அடிக்கணும்னு சொல்லும்போது சுரேஷ் பிரபுனாலும் சரி, அருண்ஜேட்லிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது இவர் தம்பித்துறை வந்தார். இதே வார்த்தை தான் அருண்ஜேட்லி சொன்னார், நீங்க டெப்டி ஸ்பீக்கர்னா வாங்க, சசிகலானா வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. சுரேஷ் பிரபு கிட்டையும் ஜவடேகர்கிட்டையும் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் நாம பண்ண ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, நடராஜன் இஸ் ஏ காங்கிரஸ் மேன். If his wife is allowed to become Chief Minister of Tamil Nadu, Congress will have both DMK and ADMK option. BJP will be virtually left in lurch. கூட்டணி இல்லாமல் தெருவில் தான் நிற்கணுங்கிற கருத்தை நாம சொன்னோம். அந்த இடத்துக்குள்ள நடராஜன் ஆன்டி பிராமின், ஆன்டி ஹிந்து, ஆன்டி நேஷனல், ஆன்டி பிஜேபின்னு பலதும் சொல்லி நீங்க அமித்ஷாட்ட போய் சொல்லுங்க, நாயுடு சொல்லுங்க. நாயுடு அதுல தெளிவா இருந்தாரு. அந்த இதை பண்ணுனாங்கன்னா இங்க பைப்போலர் பொலிட்டிக்ஸ் வரக்கூடாது. காங்கிரஸுக்கு ஆப்ஷனை உயர்த்தக்கூடிய ஒரு தலைவர் இருக்கக்கூடாது. ராகுல் காந்தியை கூட்டிட்டு மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் ஒருத்தர் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாங்க. அடிப்படையில் தான் நாம அதை தெளிவாக நின்று ஃபைட் பண்ணோம், அதில் ஜெயித்தோம். இப்பவும் எடப்பாடி 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணாப்புல, ஸ்டாலின் தான் காங்கிரஸ் தான் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், இவரை நம்பி வரும் டிக்கெட் வாங்கி என்ன பிரயோஜனம்னு